நம்ம வாழ்க்கையில் நிறைய படம் பார்ப்போம். அதுவும் என்ன மாதிரி மூவி பஃப்னா வாரத்துக்கு 2 படம் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஆனால் எல்லா படமும் நம்மளுக்கு மெமரபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில படங்கள் நம்ம பார்க்க போகிறதுலேருந்தே வீட்டிலேருந்து கிளம்பி தியேட்டருக்கு போகிற வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் படம் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படங்களை பற்றி பேச தான் இந்த ப்ரோக்ராம் இதுதான்டா படம் அப்படின்னு நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற இன்சிடெண்ட் 2009 எனக்கு நடந்த இன்சிடெண்ட். அந்த படம் வேற எதுவும் இல்லை, யாவரும் நலம். அன்னைக்கு எங்கள் காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் டேலாம் முடிச்சுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து கொஞ்சம் சோமபானம்லாம் அருந்தி விட்டு ஃபன் பண்ண வேண்டிய ஃபன்னெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு திசையில் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் நாங்கள் 2 பேருமே மூவி பஃப்ஸ், ஏதாச்சும் படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிளம்பி கோயம்பேடு ரோஹினி தியேட்டருக்கு வந்தோம். வந்து பார்த்தா ஒன்று அங்கே இருக்க படங்கள்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த படங்களாக இருக்குது, இல்லைனா எங்களுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. போஸ்டர் பார்த்தாலும் பேரை பார்த்தாலும் அப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்ணில் போட்ட படம் தான் யாவரும் நலம். சரி, மாதவன் ஒரு தெரிஞ்ச ஃபேஸாக இருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் போஸ்டரை பார்த்தா ஏதோ ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி இருந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இருக்கலாம்டா, ஆனந்தம் மாதிரி ஏதாச்சும் படமாக இருக்கும், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டாக இருக்கும், சும்மா பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போனோம். அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான், எங்கே காலியாக இருக்கோ நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். நம்ம சின்ன பசங்க இல்லையா, கொஞ்சம் அல்பத்தனமாக ஸ்பீக்கர் கடியில் போய் உட்காருவோம்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்தோம். அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்கெல்லாம் அந்த ஃப்ளாட்டுக்கு கூடி வந்தாங்க, பால் காய்ச்சுற சீன்லாம் வந்தப்போ நாங்கள் கான்டம்ப்ளேன் பண்ணுறோம், என்னவா இருக்கும் கதை. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டுகிட்ட, மச்சி எனக்கு தெரிஞ்சு லோன் கட்டத்தில் சண்டை வரும் போல், அதுக்கப்புறம் மாதவனோட ஒய்ஃப் வந்து மூட்டி விட்டு தண்ணி கொடுத்துன்னு கூட்டிகிட்டு போயிடும், அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி இந்த வீட்டில் வாழ்கிறாங்கன்றதான் கதையாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நாங்கள் உட்காந்து நாங்கள் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, மன்னிச்சிடுங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. சரிங்களா. ஆனால் படம் ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்துலலாம் ஒரு ஃபீலிங் வந்துச்சு, ஐயோ இது வேறு மாதிரி படம், நம்ம தான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் இந்த படத்தில், அதுவும் ஸ்பீக்கர் கடியில் வேறு வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு ஒரே யோசனை. கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் ஏற்றி சும்மா அந்த இன்ட்ரோல் பிளாக்லலாம் மாதவன் வந்து அந்த டிவி ஸ்டேஷன் போயிட்டு ஆக்சுவலாக நடக்கிற ப்ரோக்ராம் வேறு, அவங்க வீட்டில் வர ப்ரோக்ராம் வேறன்னெலாம் கண்டுபிடிச்சி முட்டி போட்டு அப்படி உட்காந்து இன்ட்ரோல் முடிப்பாங்க பாருங்கள். லைட்ஸ் ஆன் பண்ணோடைய நானும் என் ஃப்ரெண்டும் வேர்த்து குளிச்சு உட்காந்துருக்குறோம். அடித்த சோமபானத்தோட எஃபெக்ட்லாம் போயிடுச்சு. நான் என் ஃப்ரெண்டுக்கு போய் திரும்பி பார்த்து, மச்சி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுறா அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இன்ட்ரோவில் உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் மூஞ்சி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு முடிவு எடுத்தோம், நம்ம என்ன பண்ணுவோன்னா க்ரௌடாக போய் உட்காந்துருவோம், இந்த தனியாக உட்கார வேலைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கிற ரோவாக போய் பார்த்து உட்காந்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா செகண்ட் ஹாஃபு ஃபஸ்ட் ஹாஃபை விட மிரட்டலாக இருக்குது. அந்த மாதவன் வந்து ஒரே படிக்கட்டில் ஏறி ஒரே ஃப்ளோர்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பார். அந்த சீனு, அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி யாராலும் என் குடும்பத்துக்கு ஆபத்துன்னு திரும்பி பார்க்கவும் மாதவன் ஃபேஸே தெரியும் பாருங்கள். அதெல்லாம் பரபரப்பின் உச்ச கட்டம். ஒரு பேய் படத்தில் பேய் இல்லாமல் வயலன்ஸ் இல்லாமல் இப்படியெல்லாம் யாராலாச்சும் பண்ண முடியுமா அப்படின்றது எங்களுக்கு அன்றைக்கி தேதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கு விக்ரம்குமார் யாருன்னா அன்றைக்கி தெரியாது. ஆனால் அன்னிலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒன் ஆஃப் த கோட்டட் ஹாரர் ஃபிலிம்ஸ்னால் அது யாவரும் நலம் தான். படம் முடிச்சு வெளில வந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். சரி மச்சி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். வீக்கெண்ட்ஸ் எப்பவுமே நாங்கள் 1100 தான் வச்சுருந்தோம். எஸ்எம்எஸ்லாம் அனுப்பிச்சு ஃபார்வர்ட்லாம் அனுப்பிச்சிட்ருப்போம். ஆனால் நாங்கள் 2 நாள் அந்த எதுவுமே பேசவே இல்லை. மண்டே மறுபடியும் காலேஜுக்கு போயிட்டு மூஞ்ச பார்த்து உயிர் பயம் காமிச்சிட்டாங்க பரமா அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் பரமா அப்படி தான் நடந்துச்சு நான் ஒன்றும் சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்தோட கதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுற படம் தான் யாவரும் நலம். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்து மிரண்ட இல்லை ரொம்ப மெமரபுளாக இருந்த படம் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி.